காலிஃப்ளவர் வச்சு குக்கர்லேயே பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சமைக்கிற ரைஸ்லேயே பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி ரைஸு பாசுமதி ரைஸ் இல்லாமல் நார்மல் ரைஸில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் சின்னதாக. அதை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தட்டில். அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பட்டை, ஸ்டார் அனீஸு, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், மல்லி இலை, புதினா இலை. தேங்காயை நம்ம பால் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். காலிஃப்ளவர் வந்து குழையாமல் நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றிக்கிட்டு அதே குக்கரில் 1 ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே நீங்கள் காரம் அதிகமாக வேணுன்னா இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினா இலை 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நான் 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசியை சேர்த்து. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அளந்து சேர்த்துக்கிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை குக்கர்லேயே வச்சாலும் நல்லா குழையாமல் நல்லா வரும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொதி வந்த பின்னாடி நம்ம மூடி போட்டு, நான் வந்து எங்கள் குக்கரில் 3 விசில் விடுவேன். நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. இப்போ 3 விசில் வந்து விசில் போய் எடுத்து பார்க்கலாம். அது நல்லா வந்திருக்கு. காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்குது கம கமன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம்.
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.